ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 28 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று, RH-200 ரோகிணி என்ற ராக்கெட் எந்த விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படுகிறது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம். அதான் உங்களுக்கே தெரியும், இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இது இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ RH-200 அந்த ரோகிணி அப்படின்ற ராக்கெட்டை வந்து இப்போ இந்த குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம் வந்து ஏவுறாங்க. அதாவது இந்த ராக்கெட் ஏவுதளம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ராக்கெட் ஏவுறதுக்கான ஒரு தளமாக இதை அமைச்சிக்கிறாங்க. பெரிய ராக்கெட் ஏவுதளம்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ரீஹரிகோட்டா, விக்ரம் சாராபாய். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராக்கெட்டுகள் வந்து ஏவுதளத்துக்கான ஒரு ஏவுதளம். ஓகேங்களா? அதாவது இந்த ராக்கெட் ஏவுதளம், இந்த ரோகிணி ராக்கெட் ஏவுதளம் போது பக்கத்தில் கடல், எப்பவுமே கடலுக்கு பக்கத்தில் தான் இந்த ராக்கெட் ஏவுதளம் இருக்கும். ஸோ அதனால் கலெக்டர், அந்த மாவட்ட கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் கடலில் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க போக வேணாம். ஏன்னா ராக்கெட் வந்து ஒரு தவறுதலான ஒரு பாதைக்கு போகும்போது அது கடலில் தான் போய் வியும். ஸோ முக்கியமாக அதனுடைய ஸ்பீடை கருதி 18 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அடுத்தது, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் மூலம் விண்வெளிக்கு செல்ல தகுதியானவர்கள் இவங்க யாரு? பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், உங்களுக்கே தெரியும், திருவனந்தபுரம் கேரளா. திருவனந்தபுரத்தில் விக்ரம் சாராபாய் விண்வெளி அந்த ஆய்வு மையத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ககன்யான் திட்டம் மூலம் விண்வெளிக்கு போகிறவங்களை 4 பேர் அறிவிச்சுக்கிறார். இவங்க அந்த 4 பேருமே ஏ அண்ட் பி. ஏ பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், பி அங்கத் பிரதாப், சி அஜித் கிருஷ்ணன், டி விங் கமாண்டர் கபான்ஷு சுக்லா. இந்த 4 பேர் தான் அறிவிச்சுக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு போவாங்க. எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரம் பூமியிலிருந்து போயிட்டு கிட்டத்தட்ட 3 டேஸ் விண்வெளியிலே மேலே இருப்பாங்க. 3 டேஸ் இருந்துட்டு மறுபடியும் கீழே பூமிக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா இவங்களை அதாவது நிலவுக்கு அனுப்புறதோ இல்லை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறதோ, ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு 400 கிலோமீட்டர் பூமியிலிருந்து மேலே அனுப்பி அவங்களை பத்திரமா பூமிக்கு எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறம் எங்கே அனுப்புறன்றதை டிசைட் பண்ணிக்குவாங்க. இது ஒரு ட்ரையலாக எடுக்க போகிறாங்க. இதுக்கு பேர் தான் ககன்யான் திட்டம். ஓகேங்களா? இந்த 4 பேர் தான் போக போகிறாங்க. கண்டிப்பாக இது முக்கியமாக கண்டிப்பாக கேட்பாங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு கொஷின் தான் இதான். அடுத்தது, T20 கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த கிரிக்கெட் வீரர் யார்? உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் டி, ஜன் நிக்கோல் லாப்டி ஈட்டன். அதாவது ஜன் நிக்கோல், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமீபியா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்த, அதாவது நமீபியா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 33 பந்தில் வந்து 100 ரன் வந்து அடிச்சிருக்காரு. 33 பந்தில் எத்தனைன்னா பவுண்ட்ரி வந்து 11 பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. அதாவது ஃபோர்ஸு 8 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. மொத்தம் 100 ரன் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஷால் மல்லா, இவர் வந்து நேபாளத்தை சேர்ந்தவர். இவர் தான் பார்த்தீங்கன்னா 34 பந்தில் 100 ரன் அடிச்சவர். இதுக்கு முன்னாடி குஷால் மல்லா அப்படின்றவர். ஓகேங்களா? இவர் வந்து நேபாளத்தை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி இவர் தான். இப்போ வந்து ஜன் நிக்கோல் லாப்டி ஈட்டன் நமீபியா அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர். அதிவேக சர்வடித்த சர்வதேச கிரிக்கெட்டில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து 4வது, டெங்கு பரவல் காரணமாக சுகாதார அவசர நிலை பிரகடனம் அறிவித்த நாடு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து பெரு தான். சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றியத்தில் இருக்கிற பெருன்ற நாட்டில் தான் இந்த அதாவது சுகாதார அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு தான் டெங்கு வந்து வந்திருக்கு. ஆனால் அதாவது கிட்டத்தட்ட 12 மாதம், உங்களுக்கே தெரியும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இப்போ 2024 பிறந்து 2 மாதம் தான் பூர்த்தி ஆகிருக்கு. இது பிப்ரவரி முடிய போகுது, அவ்வளோதான், 2 மாதம் தான். ஆனால் இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 31,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல் 2023 ஒரு வருஷத்துலேயே 18 பேர் தான் இறந்துருக்காங்க. ஆனால் இப்போ இந்த 2 மாதத்துலேயே 32 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 மாகாணங்கள் இருக்குது. மாகாணங்கன்றது அங்கே மாநிலம் கூட இருக்கலாம், இல்லை மாவட்டமாக இருக்கலாம். அது 20 மாகாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவசர நிலை பிரகடனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா முக்கியமாக டெங்குன்றது உங்களுக்கே தெரியும், ஒரு கொசுனால் வருது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தது இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1,
சர்வதேச T20 கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த கிரிக்கெட் வீரர் யார்? ஓகேங்களா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா, அதாவது ரோகிணி 100 அப்படின்ற அந்த ராக்கெட் வந்து எந்த ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்டுகிறது? ஓகேங்களா? இந்த 2 கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கண்டக்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.